ஹாப்பியா கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. புதிகம் எஃப்எம்மின் இனியவை இன்று வித் மீ ராஜி ஆனந்தி. வணக்கம் ராஜி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? மார்னிங், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே ராஜி, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாமே ப்ராப்பரா கரெக்டா நடந்துட்டா பிரச்சனை இல்லை. ஓகே, பட் எப்பவுமே அந்த மாதிரி நடக்காது. பட் ஒரு சில நேரங்கள் அது ப்ராப்பரா நடக்கல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆயிடுது. ஓகே, ஸோ வந்து இப்போ எதுக்கு ப்ராப்பரா நடக்கணும், இம்ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதாவது இப்போ என்னன்னா, இப்போ வந்து குழந்தைங்க எல்லாம் வெளில வராங்க. ஓகே, குழந்தைங்க அப்படி சேட்டை பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா பேரண்ட்ஸ்னால தாங்கிக்கவே முடியாது. ஓகே, அதுவும் சிசுறு இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னா அது அப்பவே டயக்னோஸ் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்களை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி உள்ள இருக்க டிசார்டர்ஸ் லைக் வந்து குழந்தைங்களுக்கு டிசார்டர்ஸ் வந்து கண்டு அறியறது எப்படி அப்படிங்கறத வந்து டயக்னோஸ் பண்றதுக்காக ஒரு சில டாக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுல ஒருத்தர் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிட்ட வந்து பேச போறாரு. ஓகே, ஸோ இன்னைக்கான டே சொல்லிடலாம், அன்டயக்னோஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவேர்னஸ் டே. ஸோ வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்து கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனை இருக்காது. 30-40 வயசுல வந்து இப்போ எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வருது, என்ன பண்ணாலும் ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் குழந்தையா இருக்கும்போதே வந்து இது ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, டயக்னோஸ் முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால அதை பற்றின பல விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்காக முத்திரை காத்துட்டு இருக்கு. பார்த்துடலாமா? இப்போ மகராசன் பார்ட் 1 நான் கொடுக்கக்கூடிய கமாண்ட் நம்முடைய தலைப்பகுதிக்கு தான். இப்போ தொடர்ந்து செய்ய இருக்கிறோங்க. ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், நார்மல். ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுறோம். இது மகராசன் பார்ட் 1 நாம் செய்த முதல் நிலை. இப்போ அடுத்த நிலை பார்க்கலாங்க. 2 கால்களையும் தொடையை ஒட்டி மடிச்சுக்கிறோம். 2 குதிங்கால்களையும் எவ்வளவு தொடைக்கு நெருக்கமாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக 2 கால்களை மடித்துக் கொள்கிறோம். இப்போ முதல்ல உங்களுடைய வலது காலம் மடிங்க, அதுக்கு பிறகு இடது காலம் மடிங்க. 2 கால்களும் சேர்ந்திருக்க வேண்டும், 2 முழங்கால்களும் சேர்ந்திருக்க வேண்டும். இந்த நிலையில் மீண்டும் அதே போன்று தலை வலது பக்கமாகவும் உடலை இடது பக்கமாகவும் முறுக்கரிக்கிறோம். ஸ்டார்ட். ரைட், முழங்காலின் மீது முழங்கால் இருக்க வேண்டும், கால் பெருவிரல் மீது பெருவிரல் இருக்க வேண்டும், குதிங்காலின் மீது குதிங்கால் இருக்க வேண்டும். உங்களுடைய இடது முழங்கால் முழுமையாக தரையை தொட்டிருக்க வேண்டும். இப்போ லெஃப்ட், தலையை இடது பக்கம் நோக்கி திருப்புகிறோம், உடலை வலது பக்கம் நோக்கி முறுக்கியிருக்கிறோம். கால் பெருவிரல் மீது பெருவிரல், குதிங்கால் மீது குதிங்கால், முழங்கால் மீது முழங்கால். ஸ்டார்ட். ரைட், left, right, left, நார்மல். இப்போ கால்களை நேராக நீட்டிக்கொள்ளலாம். இது மகராசன் பார்ட் 1 இரண்டாவது நிலை. இப்பொழுது நாம் மகராசனம் முதல் பகுதியினுடைய 3வது நிலையை தெரிந்து கொள்வோம். 3வது நிலையில் நம்முடைய வலது காலை இடது கணுக்காலுக்கு குறுக்க கிராஸ் செய்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுடைய வலது காலை இடது கணுக்காலுக்கு குறுக்க போட்டுக்கோங்க. 2 கால்களும் நேராக இருக்க வேண்டும். 2 கைகள் தொடையை விட்டு ஒரு 45 டிகிரி டைரக்ஷனில் இருக்க வேண்டும். இப்போ இந்த நிலையிலிருந்து தலையை வலது பக்கமாகவும் உடலை இடது பக்கமாகவும் முறுக்கரிக்கிறோம். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், right, left, right, left, நார்மல். இப்போ காலை பிரித்து நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக மகராசனம் முதல் பகுதியினுடைய 4வது நிலை செய்ய இருக்கிறோம். இப்போ கால்களை மாற்றி போட்டுக்கலாம். இடது காலை வலது கணுக்காலுக்கு குறுக்க கிராஸ் பண்ணிக்கலாம். 2 கைகள் 45 டிகிரியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே போன்று தலையும் உடலையும் முறுக்கரிக்கிறோம். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், left, right,
லெஃப்ட், நார்மல். இப்பொழுது கால்களை பிரித்து ஸ்டார்டிங் பொசிஷன் கொண்டு வந்துடலாங்க. நார்மல் பொசிஷன் கொண்டு வாங்க. இப்பொழுது மகராசன் முதல் பகுதியினுடைய 4வது நிலையை தெரிந்து கொண்டோம். மகராசனத்தினுடைய முதல் பகுதியின் 5வது நிலையை தெரிந்து கொள்வோம். இதற்கு நம்முடைய வலது கணுக்கால் பகுதியை இடது கால் பெருவிரல் மற்றும் அடுத்த விரல் இடையே வலது கணுக்காலை பிடித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வலது கணுக்காலை இடது பெருவிரல் அடுத்த விரல் நடுவில் கிரிப்பாக பிடிங்க. இந்த நிலையிலிருந்து இதே போன்ற பயிற்சி செய்ய இருக்கிறோம். ஸ்டார்ட். ரைட். உங்களுடைய கால் பெருவிரல் முடிந்த அளவுக்கு தரையை தொடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். லெஃப்ட். உங்களுடைய கால் சுண்டு விரல் தரையை தொட வேண்டும். முடிந்த அளவிற்கு முழங்காலை நாம் மடக்கக்கூடாது. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நார்மல். இப்போ காலை பிரித்து நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு ஹெல்த்தியான ஸ்டார்ட் கொடுத்தாச்சு நம்ம இனிய வயின்றுக்கு. இதுக்கப்புறமும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி பேசின மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டிசார்டர் இருக்குது அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா, அப்படி டிசார்டர்லாம் முன்னாடி கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எல்லாம் கூட பதில் இன்னைக்கு நம்ம ஷோவில் இருக்குது இல்லையா? பட் அதுக்கு முன்னாடியும் நம்ம இனிய வயிற்றில் பல விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ஆனந்தி. இப்போ அடுத்த வந்து ப்ராப்ளம்க்கான ப்ரிகாஷன் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். அதாவது நல்ல லைஃப் ஸ்டைல். ஏன்னா லைஃப் ஸ்டைல் பற்றி இப்போ எதிர்த்தாலும் பேசுகிறோம். எதுக்கு லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அது எங்கே போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நான் ஒரு ஆப்ஷன் தரேன். ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் வெள்ளரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் தக்காளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினாவும் சில்லரி கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுங்க. அதாவது குளிர்ச்சி வெள்ளரி வந்துடும். ஓகே. ஸோ வந்து இந்த பசுமை உணவுகளுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றதுனால என்னமோ நீங்களே இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்ச மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிறீங்க. இல்லைங்க, நான் கண்டுபிடிக்க முடியும் தான். இருந்தாலும் அவங்கவுங்க எதில் எக்ஸ்பர்ட்டோ அதான் பண்ணி ஆகும். சரி, உங்களை மாதிரி வாயாட யாராலும் புரியாது. அதே மாதிரி அவர் மாதிரி ஒரு புதுதான டிஷ் வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ இந்த இன்னைக்கு குளிர்ச்சி வெள்ளரி இல்லையா? ஆமாம், குளிர்ச்சி வெள்ளரி. சம்மர் சீசன் வருது. இந்த பேரு கேட்டோன்னே எல்லாரும் அப்படி இருப்பாங்க. ஸோ இதனால இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பார்த்துலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு குளிர்ச்சி வெள்ளரி சுயநீர். இதை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் துருவியது, எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு தேவையான அளவு, செல்லரிக்கீரை, தக்காளி பொடியாக நறுக்கியது, புதினா, இஞ்சி, மிளகு சீரகப்பொடி. இப்போ வெள்ளரிக்காய் தான் அதிகமாக பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் செல்லரிக்கீரை. இந்த செல்லரிக்கீரை என்னென்னா வெறும் பெரிய இது கிடையாது. இது குளிர்பிரதேசத்தில் விளையக்கூடிய கோஸ் மாதிரியான முட்டைக்கோஸ் சொல்லிட்டு அது மாதிரியான வேறு ஒரு சேலடுக்கெலாம் பயன்படுத்துவோம். அந்த சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அதை பயன்படுத்துகிறோம். வாசனைக்கு கொஞ்சம் புதினா. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பழைய சுவையாக மாற்றுறதுக்காக, புளிப்பு சுவையாக மாற்றுறதுக்காக கொஞ்சம் தக்காளி. இதை அடிச்சுட்டு வடிகட்டும் போது நம்ம வந்து எலுமிச்சம்பழம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வந்து வடிகட்டாமையும் சாப்பிட்லாம், வடிகட்டியும் சாப்பிட்லாம். நம்ம வடிகட்டி சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் மட்டும் தான் கிடைக்கும். வடிகட்டாமல் சாப்பிட்டா ஃபுல் ஃபைபர், அதுக்கு முழு காய்கறிகள் இருக்கக்கூடிய ஃபைபர், கீரைகள் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். எந்த சுவை நமக்கு பிடிக்குமோ அதை செய்யலாம். இப்போ நான் வடிகட்டி காட்டுறேன். புதினா வாசனை நல்லா வருது. சேர்த்து அரைக்கும் போது இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வடிகட்டிக்கிறோம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு அதிகமாக போட்டால் எலுமிச்சை ஜூஸ் ஆகிடும். அதனால் வாசனையும் அந்த சுவையை மாற்றத்துக்கு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு. அவ்வளோதான், 10 சொட்டு தான்.
ஒரு அரை டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி. வெள்ளரின் தன்மை மேலும் செறிவூட்டி அதிக குளிர்ச்சியாக்கப்பட்ட வெள்ளரியை குளிர்ச்சி சுவைநீர் தயாராக இருக்குது. இது வந்து பெரியவங்க குழந்தைகள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். மதிய வேளையில் குடிக்கும்போது ரொம்ப அதிக பலன் கொடுக்கும். காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா இது மருந்தாக பயன்படும். காலையில் குடிக்கும்போது என்ன பண்ணும், இதில் நீர் உயிர் வேதிப்பொருள் நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, ஸோ வந்து ஒரு சூப்பரான டிஷ் பார்த்தாச்சு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருந்தாலும் இந்த டிஷ் வந்து புதுசாக தான் இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் என்ன தான் ஃபீல் பண்ணியிருந்தாலும் அவர் சொன்னது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். சரி, நான் ஒத்துப்பேன். ஏன்னா பிகாஸ் நம்ம சமையல்லாம் அந்த அளவுக்கு கிளாடியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆளும் கிடையாது. இருந்தாலும் இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காரு. அப்படி நம்ம சாப்பிட பற்றி ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம்னு சொல்லி நம்மளை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்க இல்லையா? ஸோ அடுத்த விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இரேன்பு சார் வர போகிறாங்க. அவங்க வர போகிறாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து மைண்ட்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து நிறைய டேட்டாவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ்லாம் வந்து எடுத்து வைக்கணும். ஆமாம், ஒரு பிரேக் எடுத்துடலாமா? புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் ராஜி. இதுதான் வந்து நம்ம இந்திய வீட்டில் வந்து மாறி 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 ஒவ்வொருத்தங்களாம் வந்து உட்காந்து பண்ணிட்டு இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தங்க இல்லாத போது அந்த ஒரு ஆப்சன்ஸ் தெரியுது இல்லை? இந்த இடத்துல நம்ம சௌமியா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி, இந்த இடத்துல நம்ம வருண் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரல? ஓகே, ஆனால் ஆனந்தி நீங்கள் ரொம்ப வந்து பாசக்கார பொண்ணாக இருக்கீங்க. என்னதான் வந்து ஏ கூட ஷோ பண்ணாலும் நீங்கள் வந்து வருண் சௌமியாவோட ஞாபகம் இல்லாமல் வந்து உங்களால் இருக்கவே முடியல. பட் அந்த மாதிரி பாசமாக இருக்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை நம்ம ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நம்மள சுத்தியே இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம், இல்ல அவங்களெல்லாம் பெருசா வந்து கண்டுக்கவே மாட்டோம், இல்ல கவனிக்கவே மாட்டோம். ஆனா எப்பயோ ஒரு டைம்ல வந்து மேபி அவங்க வந்து வெளியூர் போயிடலாம், இல்ல வந்து அவங்க இல்ல இனிமே நம்ம அவங்கள பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம். அப்பதான் என்னமோ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப வந்து ஐயோ போறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எங்கடா இருந்தேன் இவ்வளவு நேரம், பக்கத்துல தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, ஆனா நம்ம வந்து இல்ல அப்படிங்கிற பத்தி ஃபீல் பண்ணுங்க. நான் தான் ஒருத்தங்க இருக்கேனே, ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம இரேன்பு சார் இருக்காரு. ஆனா அவர் பேச போகிற விஷயமும் இதை பற்றி தான். லைக் வந்து ஒரு மனுஷங்க அவங்க இல்லைன்னா அவங்களோட மகத்துவம் நமக்கு எப்போ புரியுது அப்படின்னு பார்த்து அவர் பேச போகிறாரு. என்னென்னு பார்த்துடலாமா? எஸ். வணக்கம். கிரேட் மென் திங்க் அலைக் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திப்பார்கள்னு. அது உண்மையா? இன்னும் சொல்லப்போனால் மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கவே மாட்டாங்க. ஒரே மாதிரி சிந்தித்தா அவங்க எப்படி மகத்தான மனிதர்களாக ஆக முடியும்? கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறவங்க தான் மகத்தான மனிதர்களாக ஆக முடியும். இதுவரைக்கும் சிந்தித்ததிலிருந்து வித்தியாசமாக சிந்திக்கிறவர்கள் தான் மகத்தான மனிதர்கள். அப்படி வித்தியாசமாக சிந்தித்ததால் தான் அவர்கள் மகத்தான மனிதர்களாக ஆகிற போது அவர்கள் எப்படி இன்னொருத்தர் சிந்திக்கிற மாதிரி சிந்திப்பாங்க? இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மகத்தான மனிதர்கள் இருக்காங்களே, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். அவங்க நட்பாக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம எடிசன், நிக்கோலஸ் டெஸ்லா. 2 பேருமே வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு எதனால் ஏற்பட்டதுன்னா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டிரெக்ட் கரண்ட், இது சம்பந்தமான பிரச்சனையில் தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த கருத்து வேறுபாட்டில் டெஸ்லா வந்து என்ன முன்வைத்தாரோ அதை எப்படியாவது தோற்கடிக்க வேணும் அப்படின்னு எடிசன் வந்து ரொம்ப முயன்றார். அதே மாதிரி டெஸ்லா வந்து ஒரு தோல்வியுற்ற மனிதராக தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய தருணம் ஏற்பட்டது. இன்னொன்று என்னென்னா, ஃபோர்டுக்கிட்ட வந்து நீ ஏன் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்கரேஜ் கூட எடிசன் பண்ணார். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பல நேரங்களில் மகத்தான மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாம் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ ஒன்றுமே படிக்காதவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்க வந்து ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படுறது ரொம்ப ஈஸி. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளே வராது. ஏன்னா கருத்தே இருக்காது, அப்புறம் எங்கே வேறுபாடு? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸினுடைய ஹைரார்க்கி அதிகமாக அதிகமாக அந்த யூனியனுடைய ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்கும். ஹைரார்க்கி கீழே போக போக அந்த யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ட்ராங்காக பிணைச்சிக்குவதற்கான காரணங்கள் இருக்குது. அவங்ககிட்ட ஈஸியாக ஒற்றுமை ஏற்படுத்த முடியும். நாம் எல்லாரும் வந்து புறக்கணிக்கப்படுகிறோம், நாம் எல்லோருமே வந்து
மோசமாக நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். ஆனால் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள என்ன போய் கருத்தை வச்சு அவங்கள ஒருங்கிணைக்க முடியும்? ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஈகோ உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஈகோ தான் அவங்கள அந்த உயரமான இடத்துக்கு கொண்டு போச்சு. இதில் பாசிட்டிவ் ஈகோ, நெகட்டிவ் ஈகோ இருக்குது. நான் சொல்கிறது பாசிட்டிவ் ஈகோ. நெகட்டிவ் ஈகோ இப்போ ஹிட்லருக்கு இருந்தது நெகட்டிவ் ஈகோ, காந்தி மாதிரி இருக்கவங்களுக்கு இருந்தது பாசிட்டிவ் ஈகோ. நெகட்டிவ் ஈகோ அழிக்கும், பாசிட்டிவ் ஈகோ உருவாக்கும். நெகட்டிவ் ஈகோ சிதைக்கும், ஆனால் பாசிட்டிவ் ஈகோ செதுக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் ஈகோ இருக்கேன், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிறப்புக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒரு பர்பஸை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒருத்தன் உழைக்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து மகத்தான மனிதனாகிறான். அப்போ அவனுக்கு அந்த எலிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈகோங்கிற எலிமெண்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் வந்து ஈஸியாக மற்றவங்களோட ரிலேட் பண்ண முடியாது. யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மனம் என்ன பண்ணுன்னா, இது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க தான் செய்யும். அப்போ அதிலிருந்து முரண்படுவதற்கான காரணங்களை அவன் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பான். அப்போ மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. இன்னும் சொல்லப்போனால் மகத்தான மனிதர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடாது. மகத்தான மனிதர்கள் வெவ்வேறு விதமாக சிந்திப்பதால் தான் பலவிதமான கோட்பாடுகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த கோட்பாடுகளினுடைய ஒருமித்த கூட்டால் தான் நாம் இன்று ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்க முடிகிறது. இப்போ மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒரே தியரியாக சொன்னாங்க சொல்லலையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தியரி. இப்போ பரிணாம வளர்ச்சி எடுத்தாலே ஒவ்வொரு விஞ்ஞானி ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் டார்வின் சொன்னது இருக்கலாம், ஆனால் டார்வின் சொன்னதையே பல பேர் அன்றிருந்த விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் இப்போ தாமஸ் பெயின்கிறவர் தன்னுடைய நாடு வேறொரு நாடை அடிமைப்படுத்துவது கூட தவறுதான் அப்படின்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொள்பவர்கள் குறைவாக இருந்தார்கள். அப்போ ஒரு மகத்தான சிந்தனை யாராலாவது முன்மொழிந்தால் அதை காலம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுமா? முடியாது. ஏன்னா அவங்க தன்னுடைய காலத்திற்கு மீறி சிந்திக்கிறார்கள். அப்போ அந்த காலத்திற்கு அதை ஜீரணித்துக் கொள்வது என்பது சிரமமாக இருக்கிறது. ஏன்னா எப்போதுமே சமுதாயம் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு தகுந்த கருத்துக்கள் தான் பாதுகாப்பானதுன்னு நினைக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வரம்புக்கு மீறி யாராவது ஒரு கருத்தை முன்வைத்தால், அது அறிவியல் பூர்வமான கருத்தாக இருந்தால் கூட சரி, அதனால தான் நிறைய பேர் விஞ்ஞானிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுடைய காலத்தில் மகத்தான மனிதர்கள் யாருமே இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் ஷேக்ஸ்பியர் ஒரு மகத்தான மனிதர் தான். ஆனால் அவரே பல பிற்போக்குவாதங்களை வந்து ஆதரித்தவர். அவர் வந்து கோப்பர்னிக்கஸ் ஸ்கூலை கிண்டல் பண்ணியிருக்கார் அவருடைய நாடகங்களில். மகத்தான மனிதர் தானே அவர். இன்னொரு மகத்தான மனிதர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கணுமே. அவர் லிட்ரேச்சரில் மகத்தான ஆள், ஆனால் சயின்ஸில் மகத்தான ஆள் இல்லை. அப்போ மகத்தான மனிதர்களே வெவ்வேறு துறையில் வெவ்வேறு பேர் மகத்தானவர்களாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரே கருத்தை எப்படி கொண்டிருக்க முடியாது. அதனால் கிரேட் மென் திங்க் அலைக்குங்கிறது கூட உண்மை அல்ல. ஒவ்வொரு மகத்தான மனிதனும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறான். அவன் ஒவ்வொரு மாதிரி சிந்திப்பதால் தான் மகத்துவம் அடைகிறான். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ நம்மளே வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனே வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். இறையன்பு சார் வந்து அதை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், அவர் அதுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு தயாராக தான் இருந்தார். நம்ம தான் முந்திக்கிட்டு போய் அவ்வளோ விஷயம் எனக்கு தெரியும் நம்மளும் வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். பட் இது எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு விஷயம், லைக் எல்லா லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறனால காமனாக நம்ம பேசிட்டோம். ஆனால் இப்போ அடுத்து வருது அப்படின்னா நம்ம காமனாக பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அதனால அது இல்லைன்னு ஆகிடாது இல்லை, நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக அது இல்லை அப்படிங்கிறது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. பிகாஸ் நிறைய குழந்தைங்களுக்கு டிசார்டர்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு வெளியில் தெரியுது, நிறைய பேருக்கு வெளியில் தெரியல. ஸோ வெளியில் தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் உண்டாக்காத பட்சத்தில் தட் இஸ் ஓகே, அது இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லையா? இப்போ வந்து எல்லாருமே வந்து செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதுக்கான டெஸ்ட் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபிசிக்கலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நம்ம அப்படின்றது ஹெல்த்தியாக இருக்கும் போதே பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அதுக்கான அனலைசேஷன் இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு குறைபாடாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து எதுக்காக வந்து ஒரு ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அதுக்கான அவசியமே இல்லை அப்படின்றத நமக்கு இப்போதைக்கு இருக்கு. பட் அது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றதுக்காக டாக்டர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து அன்டயக்னோஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிறதுனால இது பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா அவங்கள பார்த்துடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று.
வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியா என்று வித்மி அனந்தி அண்ட் ராஜி. இன்னைக்கு வந்து அன்டயக்னோஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அது வந்து முதல்ல கண்டறியணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் எப்பவுமே ப்ராப்ளம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட பிறவை குறைபாடுகள் கண்காணிப்பிற்கான உலக சுகாதார நிறுவனத்தோட இந்திய ஆலோசகர் கருப்பை சிசு மருத்துவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஸோ முதல்ல வந்து இந்த அன்டயக்னோஸ்ட் சில்ட்ரன், அதாவது நோய் கண்டறியப்படாத குழந்தைகள் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் குறிப்பிடுறோம்? இப்போ நார்மலாக குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து குழந்தைய பார்த்த உடனே குழந்தை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில குழந்தைகள் வந்து பார்க்கும்போதே முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியலாம். ரெண்டாவது வந்து இப்போது அது கை கால் அசைவு அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். மூணாவது வந்து இப்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் ஆகணும். ஒரு 3 மாதத்தில் வந்து ஒரு பெறலணும், அதுக்கப்புறம் எழுந்து நடக்கணும், தவழணும், எழுந்து நடக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணாத சில குழந்தைகள் இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் கொடுத்து பேச்சு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஏன் இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற பாதையில் போகும்போது ஒரு சில டெஸ்ட் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது, அந்த மரபணுக்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு சில குழந்தைகளுக்கு சொல்கிறான். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏன் காரணம்னு தெரியாமல் பல வருஷங்கள் போகலாம். அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏன்னு காரணம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காரணம் தெரிஞ்சால் தான் அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி பண்ணலாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் அன்டயக்னோஸ் சில்ட்ரன்றது அது பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அதாவது ரொம்ப முக்கியம் வந்து மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது. மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து ஏன் மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்ற கேள்விக்கு நிறைய குழந்தைகளுக்கு பதில் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி. அதுதான் இந்த அன்டயக்னோஸ் சில்ட்ரன்ன்றது சொல்கிறோம். அந்த அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற அந்த சில்ட்ரனுக்கு மேலே நம்ம ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுறதுக்கோசரம் இந்த அன்டயக்னோஸ் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எவ்ரிதிங் ஹேஸ் அ ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ரீசன் தெரியாமல் இருந்தால் தான் இன்னும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால புரியுது. ஸோ இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணலை அப்படின்னா எந்த மாதிரியான நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது டாக்டர்? நோய்கள் லிஸ்ட்டுன்னு பார்த்தாக்க அது கணக்கே எடுக்க முடியாது. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நோய்களுக்கு நம்மளுக்கு நோய் என்னன்றது தெரியும், நோய் இருக்குன்றது தெரியும். அது ஏன் நோய் இருக்குன்றது ஒரு சிலருக்கு டெஃபினட்டாக சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன் சிண்ட்ரோம் சொல்லணும். நம்ம உடம்புல ஃபார் எக்ஸாம்பிள் 46 மரபணுக்கள் இருக்கணும், 23 பேர்ஸ் இருக்கணும், குரோமோசோம் சொல்கிறோம். ஓகே, அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தாலோ ஃபார் எக்ஸாம்பிள் 21வது குரோமோசோமில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதுக்கு பேர் டவுன் சிண்ட்ரோம் சொல்கிறோம். 18வது குரோமோசோமில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ட்ரைசோமி 18 எட்வர்ட் சிண்ட்ரோம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஏற்கனவே கண்டுபிடிச்சது. அதனால் அதை பார்த்த உடனே நம்ம சொல்லிட முடியும் இதுதான் இருக்குன்றத. ஒரு சிலது வந்து நம்ம என்னன்றது நம்ம எதனாலன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மரபணு ரீதியாக ப்ராப்ளம் இருக்குன்றதை சஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்டு. அதனால் அந்த நம்ம அதுக்குன்னு நம்ம ஃபுல்லாக எலாபரேட் பண்ண முடியாது. தேட புது டிசீஸும் கண்டுபிடிச்சுருக்காங்க. இந்த இதில் காமன் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த காமன் ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட் இருக்குது. இது அன்காமன் ப்ராப்ளம்ஸ் ஆர் ரேர் டிஸார்டர்ஸ்ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஎஸ்னு ஒரு டிஸார்டர் இருக்குது, மியூகோபாலிசாக்கரைடோசிஸ். அதுமாரி லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிஸார்டர்னு இருக்குது. இவங்கெல்லாம் கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் வளர அப்போது ஓஹோ ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படின்னு போய் தேட போகும்போது இந்த குழந்தைக்கு லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிஸார்டர் இருக்குது, எம்பிஎஸ் டிஸார்டர் இருக்குது. நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரே ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்க போகும்போது சுற்று மட்டத்தில் இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் பரவி ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 45 குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மேபி அது வெளியில் ப்ராப்ளமாக தெரியாததுனால அது வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்திக்கிறது இல்லை. பட் அது ஒரு சிம்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போதே வந்து நிறைய வார்த்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணது அப்படின்றது பார்த்தா இந்த மரபணு அப்படின்ற விஷயம். ஸோ இந்த மரபணு சார்ந்த விஷயத்தால தான் வந்து இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு வந்து கொண்டு போகுதா? அன்டயக்னோஸ்டு சில்ட்ரனுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த மரபணு சார்ந்த மாற்றங்கள் இல்லை அதில் இருக்கிற பிரச்சனைகளால் தான் இது வருது அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்டயக்னோஸ்டு கண்டிஷன் போனாக்க மெடிக்கல் ஹோல் மெடிசனில் எடுத்திங்கனாக்கா நிறைய இருக்குது. அதாவது ஈவன் ஒரு சிம்பிள் ஜுரமே இருக்கலாமே. இல்லை அனீமியா எடுத்துக்கோங்க. அனீமியான்றது ரொம்ப காமன்.
நம்ம இதில் ஒரு சிவப்பு ரத்த அணுக்கள் குறைவாக இருக்குன்றது அனீமியான்னு ரொம்ப காமன். இந்த அனீமியாவுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சில அனீமியா வந்து மரபு ரீதியாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தாலசீமியா, சிக்கல் செல் டிசீஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மரபணு ரீதியாக வர பிரச்சனை. ஒரு சிலது வெறும் அயன் டெஃபிஷியன்சினால் இருக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் அனீமியாவா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கான்றதே ஒரு ஸோ அனீமியான்னு வந்தாலே நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த அயன் கொடுத்துட்டு சரியாகுதான்னு பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னாக்க இது ஏன் அயன் கொடுத்தும் சரியாகலை, வேறு ஏதோ காரணம் இருக்குது போல இருக்குது அப்படின்றத அதுக்கு டெஸ்ட் பண்ண போக பல விஷயங்கள் வெளியப்படும். ஸோ அன்டயக்னோஸ் கண்டிஷன்றது வந்து கண்டிஷன் நிறையா இருக்குது. காமன் கண்டிஷன் எடுத்தாலே அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு அது சரியாகலைன்னாக்க இது வேறு ஏதோ இருக்கும் போல இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஜெனட்டிக் டெஸ்டிங்கிறது பார்த்தாக்கா ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் போய் நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அந்த டெஸ்ட்டு தேவைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு பண்ணணும். ஸோ காமன் ப்ராப்ளம்ஸ் கேன் ஹாவ் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், காமன் ப்ராப்ளம்ஸ் கேன் ஹாவ் காமன் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஸோ ரெண்டும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ காமன் ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியுது. பட் இதே மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸையும் வந்து நம்ம முன்னாடி டயக்னோஸ் பண்ண முடியுமா? இஸ் தட் பாசிபிள்? முன்னாடி டயக்னோஸ் பண்ண முடியுமானாக்கா இப்போது ஜெனட்டிக் டிஸார்டர்னு என்ன ஏன் ஆகுதுனாக்கா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபேமிலிலேயே அந்த டிஸார்டர் வந்துட்டுருக்கா, இப்போ படிப்படியாக வந்துட்டுருக்கிறதுனால வரலாம், அதாவது ஹெரிடிட்ரி டிஸார்டர்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து தற்செயலாக அந்த ப்ரெக்னென்சியில் ஒண்டி அந்த பர்டிகுலர் பேபிக்கு ஒண்டி வருதுன்றது அது வந்து நியூ மியூட்டேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நியூ மியூட்டேஷனாக இருந்தால் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தைய வந்து இந்த ஸ்கேன் மூலம் பார்க்குறோம். அந்த பார்த்த போது அது கை கால் உறுப்பு நல்லா இருக்கா, வளர்ச்சி நல்லா இருக்கா, அது அந்த வாரத்துக்கு வேண்டிய வளர்ச்சிகள்லாம் இருக்கான்றதை பார்க்குறோம். அப்போ எல்லாம் இருந்ததுனாக்கா இது நல்லா தான் இருக்கும் அப்படின்றது பண்ணணும். நிறைய ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்க்கு வந்து உடம்புக்குள்ளே இந்த ஜீன் ப்ராப்ளம் இருக்குமே தவிர்த்து வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகாது. அட்லீஸ்ட் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வயிற்றில் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள், இப்போ முதல் குழந்தை பிரச்சனையாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மசில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல் குழந்தை பிரச்சனையாக இருக்குது, பிறந்த உடனே முதல் பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறோம். அப்போது அது ஏன் இருக்குன்றத அந்த பேபிக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அந்த மியூட்டேஷன் என்ன, அந்த எந்த ஜீனில் மிஸ்டேக் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோன்னா இப்போ அடுத்த தடவை அந்த பெண் வந்து கர்ப்பமானாக்க அப்போது ஒரு 12-13 வாரத்துலேயே அதுலேருந்து நம்ம கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இந்த குழந்தைக்கு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பேர் தான் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மரபணு சார்ந்த பிரச்சனைகளால் எந்த ரேஷியோவில் வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ப்ளஸ் இந்த மரபணுனால் பாதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச நோய்கள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வரக்கூடிய நோய்கள், இதனால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னால் என்ன லிஸ்ட் பண்ணுவீங்க? சரி, ஜெனட்டிக் டிஸார்டர்னாக்கா இதனுடைய ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டிஷனுக்கும் இந்த காமன் கண்டிஷன் இருக்குது, அன்காமன் கண்டிஷன், ரேர் கண்டிஷன்ஸ் இருக்குது. It can vary anywhere between 1 in 1000 to 1 in 50,000 to 1 in 100,000. 1000 ஒருத்தருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காமன் கண்டிஷன் எடுத்துப்போம், அதுதான் டவுன் சிண்ட்ரோம். இந்த டவுன் சிண்ட்ரோம்ன்ற கண்டிஷன் வந்து அந்த 21வது குரோமோசோமில் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறதுனால வருது. ஸோ இதை வந்து ஒரு அம்மாவுடைய ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய ஏஜை பொறுத்து இருக்குது. இப்போ 25 வயசு 26 வயசில் அவங்க கர்ப்பமானாங்கனாக்கா 1 in 1000 ரேஷியோவில் வரும். அதே வந்து அவங்க 35 வயசில் கன்சீவ் ஆனாங்கனாக்கா அதுவே 1 in 600 மாறிடுறது, 1 in 600 ரிஸ்க் வந்துடுது. ஸோ அந்த ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் அ டிஸார்டர் கோஸ் வித் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். அதாவது இப்போ 40 வயசில் கன்சீவ் ஆனாங்கனாக்கா அப்போது 1 in 50, 1 in 60 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ அந்த மதருடைய ஏஜ் அதிகமாக இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு அந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு சொல்கிறோம். ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இந்த நம்ம பாப்புலேஷன்லேயே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எம்பிஎஸ் டிஸார்டர் எடுத்திங்கனாக்கா 1 in 10,000, 1 in 15,000 அந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு டிஸார்டருக்கும் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் இருக்குது. ஓகே. இப்போ எந்த ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாலுமே வந்து கரெக்டாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு 9 monthஸில் வந்து ஸ்கேன் பண்ண தான் தே ஃபீல் ரியலி ஹாப்பி. ஏன்னா அந்த ஒவ்வொரு மந்த்தும் அவங்க போய் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பாட குழந்தை ஆக்டிவாக இருக்குது அப்படின்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிஜமாவே அந்த ஃபீட்டல் ஸ்கேனிங் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா?
ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து ஸ்கேனிங்னால ஏதாவது பாதிப்புகள் வந்துடக்கூடாது அப்படின்றனால அவாய்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்பர்செப்ஷன் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதே வந்து தெரிய போகிறதே கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயோ இது சரியில்லையா அது சரியில்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே அதுக்கான என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கிறது நல்லது. ஆமாம். ஸோ இந்த ஃபீட்டல் ஸ்கேனிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உதவுது டாக்டர்? ஃபீட்டல் ஸ்கேனிங் வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ப்ரெக்னன்சி ஆனாக்க மினிமம் ஒரு 3 ஸ்கேன் பண்ணோம் அப்படின்ருக்கு. 11லேருந்து 13 வாரத்துக்குள்ளே அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கேன். ரெண்டாவது வந்து 18 to 20 18லேருந்து 20 வாரம். அதுக்கப்புறம் ஒரு 30 வாரம் 32 வாரத்தில் இது பார்த்தாக்க அதில் முக்கியமான ஸ்கேன் வந்து 11லேருந்து 13 வாரம். இந்த 11லேருந்து 13 வாரத்தில் இந்த மரபணு ரீதியாக பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம், அப்புறம் அந்த ட்ரைசமி 18 ட்ரைசமி 13 இதுக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கும். அதாவது ஸோ ஒரு டவுன் சிண்ட்ரோம் பார்த்திங்கன்னா ஒரு 85 to 90% வந்து இந்த 11லேருந்து 13 வாரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய பார்த்து அந்த கழுத்துக்கு பின்னாடி கொஞ்சம் ஃப்ளூயிட் இருக்கா, அந்த மூக்கு நல்லா வளர்ந்துருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கா இல்லையான்றதை நம்ம சொல்லலாம். அப்படி ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருந்தனாக்கா ஃபர்தர் டெஸ்டிங், அந்த உள்ளேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அந்த குரோமோசோம்ஸ் நார்மலாக இருக்கா இல்லையான்றது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீநேட்டலாக டயக்னோஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. பட் இது ரொட்டீனாக பண்ணோன்னா மெஜாரிட்டி ஒரு 85-90% நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லா டிஸார்டரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிடுறோம். பிறந்தப்புறம் ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கலாம். அப்போ ஏன் இதை ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாக்க, ஸ்கேனில் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா ஏதாவது அறிகுறிகள் வந்தால், அந்த அறிகுறிகள் தெரிஞ்சால் அதுலேருந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ணி ஃபர்தர் டெஸ்டிங் பண்ண முடியும். இப்போ அறிகுறியே இல்லாமல் கண்ணுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருந்ததுனாக்கா பிறந்த பிற்பாடு அதுக்கு இப்போ உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக டிஸார்டர் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, பொதுவாக வந்து இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு இதை பெருசாக கண்டுபிடிச்சோம் அதை பெருசாக நாங்கள் தான் பெருசாக கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருமையாக சொல்லிப்போம். ஆனால் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங்காக தான் இருந்துட்டு இருந்திருக்கு. நம்ம தான் வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ தான் அந்த ரைட் மொமெண்ட்டில் இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொன்றையும் அப்படியே பொறுமையாக ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரைட் மொமெண்ட்டில் இருக்கும். எஸ், அண்ட் வந்து இது கேள்விப்படாத ஒரு விஷயங்களெல்லாம் கூட வந்து இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். டாக்டர் சுரேஷ் கருப்பை சிசு மருத்துவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போட்டு வந்துடலாம். ஆமாம், புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று பத்னி ஆனந்தி என்று ராஜி. குழந்தைங்க அப்படின்னாலே ரொம்ப ஃப்ரெஜைலானவங்க அப்படின்னு எனக்குமே தெரியும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கே ரொம்ப தயக்கமாக இருக்கும். ஒரு சிலங்க கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் பொசிஷனில் வைக்கிறதுலேருந்து. பட் அவங்களுக்கு அந்த சிசுவில் இருக்கும்போதே ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டால் அது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, ஏன்னா அப்படி டயக்னோஸ் பண்ணப்பட்டா அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட டீட்டெயிலாக ஃபீட்டல் கேர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்குல்ல? எஸ், குழந்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 30-40 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட அதை வந்து புரிஞ்சுக்க முடியாத, இல்லை அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு டிஸார்டர் இருக்குமா அப்படின்லாம் கூட யோசிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய புரிதல் தேவை இருக்குது. அதுக்கான டவுட்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா ஓரளவுக்கு நான் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் டாக்டர் கிட்ட கொண்டுட்டு போகிறேன். அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லை இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத நான் கண்டறிஞ்சிக்க முடியும். பட் இதுக்கான ரீசனே எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போகிறதுக்கு, அந்த வாழ்க்கை பூரா வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது அப்படின்றதே தெரியாமலே வந்து சில பேர் இருந்திருக்காங்களா? அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருந்திருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஏன்னாக்கா இதை வந்து ஒரு அன்யூஷுவல் ப்ராப்ளம் இருந்தாக்க பல பேர் வந்து பல விதமாக அதை பார்ப்பாங்க. இது ஏன் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு. இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னு ஒரு லெவலுக்கு டெஸ்ட் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்லாம் நார்மலாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் டெஸ்ட் ரிசல்ட்லாம் நார்மலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நார்மலாக வரும்போது நம்மளுக்கு வந்து வியப்பாக இருக்கும். டாடா இதுவும் இல்லையா, சரி வேறு எதனா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அப்போது ஹையர் அண்ட் ஹையர் லெவல் ஆஃப் டெஸ்டிங் தேவைப்படுறது. ஒரு சில லெவல் ஆஃப் டெஸ்டிங் வந்து நம்ம இந்தியாவில் டெஸ்ட் பண்ண முடியாது, வெளிநாடுக்கு டெஸ்ட் அனுப்பிச்சு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போது வந்து ஜீன் லெவலில் டெஸ்ட் பண்ணோன்னாக்கா அந்த ஹோல் எந்த ஜீனையும் பார்த்து எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஒரு சில கண்டிஷன் வந்து ஏன் காரணம் கண்டிஷன் இருக்குன்றது தெரியும், ஆனால் அடிப்படை எங்கே எக்ஸாக்டாக மிஸ்டேக் இருக்குன்றத தெரியாமையே போகலாம். அப்போது அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து எப்படி குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும்
அப்படின்றது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே ஒழிய அடிப்படை காரணம் நம்ம கண்டுபிடிக்காமையே போகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பா புது புது நோய்கள்லாம் வருது. ஸோ எந்த நோய்க்கு என்ன சிம்டம் அப்படின்னு நம்மளால ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. இப்போ ஒரு பொதுவாக வந்து நம்ம வந்து அண்டர்கோ பண்ணுற ஒரு சிம்டம் அப்படின்னா மேபி இதுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னாடி ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன சிம்டம் புதுசாக ஒரு முக அமைப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா நம்ம டாக்டர் கிட்ட ஓடுறது அப்படின்னே நமக்கு தெரியாமலே போயிடுறது இல்லையா? ஆமாம், அதுக்கப்புறமா வந்து எதுக்கு எந்த டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஜெனட்டிசிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட யூஸ்வலாக நம்ம மக்கள் வந்து அதிகமாக போகிறது இல்லை. அதை நம்ம யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அடிக்க போய் நம்ம வந்து ஜீனை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம நாட்டில் பாசிபிளாக அந்த மாதிரி எந்த அளவுக்கு அது நடந்துட்டுருக்கு? இந்த ஜெனட்டிசிஸ்ட்ன்ற குரூப் வந்து கொஞ்சம் நம்ம நாட்டுக்கு வேண்டிய நம்ம 1.2 பில்லியன் பாப்புலேஷனுக்கு இந்த நம்பர் ஆஃப் ஜெனட்டிசிஸ்ட் கம்மி தான். என்ன அந்த ஜெனட்டிக்ஸுக்கு நம்ம அவ்வளோ இது முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து நிறைய சென்டர்ஸ்லேருந்து ஜெனட்டிக்ஸுக்கு ட்ரைனிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லக்னோவில் ஒரு சென்டரில் ஆல் இண்டியா லெவலில் ட்ரைனிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்னன்றதை புரிஞ்சுட்டு நிறைய பேர் ஜெனட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பேர் எடுக்கணும். ஆனால் அதுக்கு வந்து அதுங்களுடைய வாய்ப்புகள் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஜெனட்டிக்ஸ்ன்ற ஃபீல்டில் நிறைய பேர் படித்து வந்து இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்பர் ஆஃப் ஜெனட்டிசிஸ்ட் கம்மி தான். ஓகே, ஆனால் ஜெனட்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகே, பிகாஸ் நம்ம பாப்புலேஷனில் அவங்க மிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. பட் ஸ்டில் அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிய நமக்கு இன்னும் நிறைய தெரியுது இல்லையா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மரபணு சார்ந்த ஒரு பிரச்சனையில் வந்து இந்த வில்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காப்பர் டிஷ்யூஸில் அக்யூமுலேட் ஆகிற இந்த பர்டிகுலர் நோய் வந்து முன்னாடியே வந்து கண்டறியப்பட்டது. வந்து இந்த ஃபீட்டல் ஸ்கேனிங்லேயே வந்து நம்ம வந்து இதை டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தவிர்க்க முடியுமா? இப்போது வில்சன்ஸ் டிசீஸ்னால் காப்பர் வந்து பிரெயினில், கிட்னியில், லிவரில் இங்கெல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் காசஸ் ப்ராப்ளம். லிவர் ஃபெயிலியர் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், இந்த மாதிரி வரும். இது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கண்டுபிடிக்கணுன்னா அந்த வில்சன்ஸ் டிசீஸ் அப்படின்றதுக்கு வந்து ஜீன் டெஸ்ட் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் போய் டெஸ்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஜீன் டெஸ்டிங்கிறது வந்து அவ்வளோ சாமானியம் கிடையாது. வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஸோ அந்த வில்சன் டிசீஸ்னுடைய இன்சிடென்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் வெரி காமன். இது வந்து ரொம்ப காமன் டிசீஸ் கிடையாது. பட் இந்த அந்த ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, ஆர் இந்த முதல் குழந்தையில் வில்சன்ஸ் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதை டெஸ்ட் பண்ணி அந்த மியூட்டேஷன்னு சொல்கிறோம், ஜீன் மியூட்டேஷன்றது. அந்த ஜீன் மியூட்டேஷனை கண்டுபிடிச்சாக்க இந்த ஜீனில் தான் மிஸ்டேக் இருக்குது. ஜென்ரலாக பொதுவாக ஜெனட்டிக் மிஸ்டேக்னாக்கா நம்ம பாடியில் ஜீன்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான ஜீன்ஸ் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு ஜீனுக்கும் வந்து ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது. இந்த ATCG அப்படின்ற ஒரு ஸ்பெல்லிங்கை வந்து மாற்றி போட்டு ஸ்பெல்லிங் வரும். இந்த காம்பினேஷனில் வரும். இதில் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுனாக்கா இந்த ப்ராப்ளம் வரும். இமேஜின் ஆயிரக்கணக்கான ஜீன்ஸில் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த என்டையர் ஜீனை சீக்வன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது தான் இந்த விஷயம். ஸோ இதை வந்து என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இந்த குழந்தைக்குன்னு கண்டுபிடிச்சா தான் அடுத்த குழந்தைக்கு அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அதுதான் அந்த மியூட்டேஷன் அனாலிசிஸ் சொல்கிறது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சைல்டு கண்டுபிடிக்க முடியாத போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி எப்போவுமே மெனி ஆஃப் த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் பிறக்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் போகலாம். அதை கண்டுபிடிச்ச அப்புறம் அடுத்த தடவை உஷாராகிட்டு நம்ம வந்து முன்னாடியே டெஸ்ட் பண்ண முடியுமான்னு தான் சொல்ல முடியும். அன்லெஸ் ஃபேமிலியில் இருந்து அந்த ஃபேமிலியில் நமக்கு இதுதான் பிரச்சனை அந்த ஃபேமிலின்னு தெரிஞ்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாலசீமியா, இப்போ மதர் ஃபாதர் 2 பேருக்குமே அந்த தாலசீமியா ஜீன் கேரி பண்ணுறாங்க, அப்நார்மல் ஜீன் கேரி பண்ணுறாங்கனாக்கா ஸோ முதல் கூட்டி முன்ஜாக்கிரதையாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலேயே அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் போகலாம். என்னுடைய உடம்புல ஒரு அப்நார்மல் ஜீன் நான் கேரி பண்ணுறேன்னு நான் நார்மலாக நடைமுறையில் நான் என் வேலையை பார்த்துன்னு போயிட்டுருக்கேன். என்னுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னாக்கா நான் அதுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அங்கே ஒளிஞ்சின்னு இருக்கும், ஒரு அப்நார்மல் ஜீன் ஒளிஞ்சின்னு இருக்கலாம். ஸோ அதனால தான் சர்ப்ரைஸ் நிறையா வருது. ஓகே, ஸோ பொதுவாக வந்து அம்மா நல்லா சாப்பிடணும், அம்மா நல்லா டயட் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து குழந்தை நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் இல்லை இந்த மாதிரி சார்ந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கான சேஞ்சஸில் இருக்கிற அந்த மாற்றங்கள்னால வந்து இந்த ஜெனட்டிக் டிஸார்டரோ இல்லை ப்ராப்ளம்க்கோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
இல்லை ஜென்ரலாக லைஃப் ஸ்டைல்னால ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வர்றது ரொம்ப அன்யூஷுவல் அன்லெஸ் அவங்க ஏதாவது தே ஆர் எக்ஸ்போஸ் டு எனி அன்யூஷுவல் ரேடியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருந்தாக்க, இல்லை சம்டைம்ஸ் மெட்டர்னல் ஸ்மோக்கிங், நம்ம ஊரில் அது ரொம்ப கிடையாது. ஸோ ஆல்கஹால் எடுத்துருக்காங்க, ஆல்கஹால் சாப்பிட்றாங்க ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது, அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். பட் அதோட அதெல்லாம் வந்து அந்த காரணத்துக்கோசரம் வருதே தவிர்த்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஜீன்ஸ் மாறும்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ வெரி காமன் திங். ஓகே, எல்லா ஒரு பேரண்ட்டுக்குமே வந்து கண்டிப்பாக என்னோட குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், தான் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தை பக்காவாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தாட் இருக்கும். ஸோ இவ்வளோ டிசார்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரிகாஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம். ஸோ எனக்கு இன்னொரு க்யூரியஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பொதுவாக பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், இல்லை இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா காமனான டெஸ்ட்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் துணிஞ்சு நம்ம போயிடுவோம், இல்லை அதுக்கான செலவு என்ன அப்படின்றதும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பட் இந்த ஜீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, அண்ட் இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி, அது எப்படி பண்ணுவீங்க, ஒரு ப்ரீஃபாக வந்து சொல்லுவீங்களா, அது எப்படி பண்ணுவீங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது? அது பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவோன்னு சொன்னாக்க ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த 14 வாரத்துக்குள்ளே பண்ணுற டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் கோரியான் வில்லஸ் சாம்பிளிங்னு பேர். ஒரு ஊசி போட்டு அந்த நஞ்சு இருக்கு இல்லையா, குழந்தைக்கு இப்போ குழந்தை வளரும்போது குழந்தை ஒன்று இருக்குது, அது சுற்றி ஒரு சாக் இருக்குது, அது சுற்றி ஒரு நஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த நஞ்சுலேருந்து கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து அனுப்புவோம். அதை வந்து அவங்க கல்ச்சர் பண்ணி குரோமோசோம்ஸ் ஒண்டி பார்ப்பாங்க. இந்த குரோமோசோம்ஸ் பார்க்குறதுன்றது தான் பேசிக் டெஸ்ட்டு. இப்போது ஜெனட்டிக் டிஸார்டர் ஜீனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னாக்கா இதுலேருந்து எடுத்து நம்ம டிஎன்ஏன்னு ஒன்று எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது தான் ஜீன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லாருக்கும் அது பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாருக்கா இப்போ நான் வந்து ஒரு 100 பேருக்கு குரோமோசோம் டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கணும், அது யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த ஜீன் டெஸ்ட்டு தேவைப்படலாம். ஸோ மோஸ்ட் காமன் இஸ் குரோமோசோம் டிஸார்டர். அடுத்த லெவல் இஸ் ஜீன் லெவல் டெஸ்டிங். ரெண்டாவது வந்து 16 வாரத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த பேபியை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், ஆம்னியோசென்டிசிஸ் சொல்கிறோம், அதை எடுத்தாக்கா அதுலேயும் இதே தான் இருக்கும். இந்த பேபிலேருந்து வர செல்ஸ் தான் இருக்கும் அதில். ஸோ அந்த செல்ஸ் எடுத்து கல்ச்சர் பண்ணி அதே மாதிரி குரோமோசோம்ஸ் பார்க்கலாம், இல்லைனாக்கா டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஆஸ் யூ சேட், நம்மளுடைய பாப்புலேஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஜீன் டெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கனால மேபி அதுக்கான அவேர்னஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஃபீட்டல் கேர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க சார்? எங்களுக்கு வந்து மெயினாக 3 குறிக்கோள்: ப்ரிவென்டிவ், சப்போர்ட்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னாக்கா அதை ப்ரிவெண்ட் பண்ணணும், எனி ப்ராப்ளம் ப்ரிவெண்ட் பண்ணணும் நாங்கள். ஸோ அதுக்கு வந்து அதுக்கான வேண்டிய விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பமாகறதுக்கு முன்னாடி ஃபோலிக் ஆசிட், B12 மாத்திரை சாப்பிட்ணும், வைட்டமின் சாப்பிட்டா குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இன்னும் கூட தெரியாது. ஸோ அது வந்து ப்ராபகேட் பண்ணுறோம், ப்ரிவெண்ட். ரெண்டாவது வந்து ஏர்லி டயக்னோசிஸ், அதாவது இந்த ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சி அது குறைபாடோடு பிறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கலாம். ஏன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது பேரண்ட்டுக்கு. ஸோ எதுக்கு வந்து ஒரு ட்ரீட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும்போது அதை பிறக்க வச்சு அப்புறம் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதோட அதை முன்கூட்டியே ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணி அந்த ப்ரெக்னென்சி வந்து வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அது ப்ரிவென்டிவ். ரெண்டாவது வந்து ஒரு சிலது நம்மளால் தடுக்க முடியாது, எவ்வளோ தான் டெஸ்ட் பண்ணாலும் ஒரு சில கண்டிஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாத போகலாம். அப்போ எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும், அப்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாரும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது போச்சுன்னு. அப்போ அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்கிறோம். சப்போர்ட்டிவ் கேர்னாக்கா இந்த ஜெனட்டிக் டிஸார்டரை நம்ம பிறந்த உடனே க்யூர் பண்ண முடியாது, ஆனால் இதை எந்த மாதிரி மாடிஃபை பண்ணி அந்த குழந்தைக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் மேக்ஸிமம் நம்ம எப்படி பண்ண முடியும். நீங்கள் டவுன் சிண்ட்ரோமே எடுத்தாக்க, டவுன் சிண்ட்ரோம் பல குழந்தைகள் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் அந்த டவுன் சிண்ட்ரோம் வந்து ரொம்ப மோசமான டிசீஸ்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அவங்க குட் ட்ரைனிங், அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கூல் போட்டு அவங்கள நல்லபடியாக பண்ணி மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில் வந்து வேலை பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ அது சப்போர்ட்டிவ் கேர். மூணாவது வந்து க்யூரேட்டிவ் கேர். ஒரு சிலது வந்து ஏதாவது க்யூர் பண்ண இப்போ ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ் இருந்தால் க்யூர் பண்ண முடியறதுக்கு அதுக்கு வந்து வி கிவ் த பாத்வே ஃபார் தம் டு
help them to cure it. ஓகே ஸோ வந்து நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் யாரோட ஜீனுமே வந்து பக்கா பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னாலும் கூட ஒரு சில நேரங்களில் அதில் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் வரும்போது பெரிய டிசார்டர்ஸ் ஏதாவது வரலாம். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் இருக்கலாம். அது எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. எப்பவுமே ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதோட ப்ரெசென்ட் அண்ட் அதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றத பார்க்குறோம். எது இப்போ வந்திருக்கு, ஸோ இனிமேல் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். பட் வெயிட் பண்ணி எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேபி இன்னும் நிறைய நோய்கள் புதுசாக வர நோய்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 2வது குழந்தைக்கு அட்லீஸ்ட் அதை தவிர்த்துக்க முடியும் அப்படின்றது இப்போ புரியுது. ஆமாம். ஸோ அதனால் இன்றைக்கி எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லாத ஒரு டாப்பிக்லாம் ரொம்ப கிளியர், ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிய எஃப்எம்மின் இனி அவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியாவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் ராஜி. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு டேக்கான ஒரு பெரிய பூஸ்ட் இல்லை? எஸ், கண்டிப்பாக. ஒரு குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றா அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப வெல்தியாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கான காசாக இருக்கட்டும் இல்லை வந்து ப்ரொசீஜராக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்காகவே குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இப்போ வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்காக வந்து ஃபண்ட்லாம் இருந்து ரைஸ் பண்ணுறாங்களா, நிறைய குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு அதில் வர ப்ராஃபிட்லாம் வந்து இவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயமும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆமாம். எப்போவுமே வந்து முதல்ல தேவைப்படுறது ஒரு அவேர்னஸ், அதுக்கப்புறமா வந்து ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது, வாலண்டியரிங் ஆப்வியஸாக அது தேவைப்படும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி பல விஷயங்கள்லாம் பேசிட்டோம். இருந்தாலுமே வந்து இதை பற்றி யோசிக்க என்ன கொஞ்சம் கனமாக இருக்கே, குழந்தைங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டால் எப்படிமா தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குல்ல ஒரு பக்கமாக. ஓகே, இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் நம்ம இப்போ அடுத்த செக்மெண்ட்க்கு போயே ஆகணும் இல்லையா? தமிழ் அறிவோம் பகுதி தானே போகணும். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா நான் கனமாக ஃபீல் பண்ணுறேன். கணம். ஓகே, ஸோ தமிழ் அறிவு பகுதியில் கணம் அப்படின்ற ஒரு நல்ல தமிழ் வார்த்தை பேசுறீங்க அப்படின்னாலே வந்து இன்னைக்கு அந்த டாபிக் அதுதான் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். ஆமாம், இன்னைக்கு வந்து அரசிந்திரன் சார் இந்த கனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி தான் பேச போறாரு. எனக்கு பார்த்துடலாம். எஸ். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும், எவ்வளோ விஷயம் வேணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொற்களை ஐயா கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சொல்லை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, கணபதி அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளையார். இந்த கணம் அப்படின்ற சொல் எப்படி வந்தது அப்படின்னா என்னங்க? கணம் வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறுடைய சொல். அது புலிக்கணம் சினவின் மான்கணம் உளவோ அப்படின்னு புறநானூற்றிலே வருது. கணம்னா கூட்டம்னு பொருள். கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய ஒரு கடவுள் ஒரு படை முகத்துல கணபதி, பதினா தலைவன், கூட்டங்களுக்கு தலைவன், அதான் கணபதி என்று அது புராணத்துல சொல்லப்படுகிறது. அது எல்லாரும் கணம்னு சொல்லி பூதகணம், அசுரகணம், தேவகணம் அப்படின்னு அந்த க ஒலியை போட்டு அதை சமஸ்கிருத சொல்லாக ஆக்கி எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய அகராதிகள்லையும் தமிழ் அறிஞர்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கணம் அப்படிம்பாங்க. சிதற்கணம் என்றால் கரையான் கூட்டம் கூட்டமா போகுது பாருங்க, சிதல்னா கரையான், அதை சிதற்கணம் என்று சொல்றாங்க. மான் கூட்டம் கூட்டமா போகும் பாருங்க, அதை மான் கணம் அப்படின்னு சொல்றாங்க. புலி கூட்டம் கூட்டமா போனா அதை புலிக்கணம் அப்படின்னு புறநானூற்றுல சொல்றாங்க. புலிக்கணம் சினவின் மான்கணம் உளவோ என்று சொல்றாங்க. இந்த கணம் என்ற சொல் கண் என்ற சொல்லில் இருந்து வந்தது. கண் என்றால் இணைப்புன்னு அர்த்தம், ஜாயிண்ட். இப்போ மூங்கில் மரத்தெல்லாம் பார்த்தோம்னா கண் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஜாயிண்ட், ஒரு முழம், ஒரு அடி உயரமாக வளர்ந்தது ஒரு கட்டு, அதுக்கு கண் என்று பெயர். நமக்கு கூட கண்ணுன்னு சொல்கிறது இதுதான், ஒரு இணைப்பு. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இந்த இணைப்புக்கெல்லாம் கண் என்று பெயர். இந்த சேர்த்து வைக்கிறதுன்னு பொருள். இந்த பென்டகன் என்று இருக்கு பாருங்க, அமெரிக்காவினுடைய தலைமை மாளிகை, இராணுவ படை தலைமை மாளிகை பென்டகன் என்று சொல்கிறானே, அந்த 5 இணைப்புகளால் கட்டப்பட்ட கட்டிடம் அது. பென்டன்னா 5, கண் என்றால் ஜாயிண்ட்டு, நம்முடைய கண் தான். மரத்தில் இருக்கிற மூங்கில் மரம், அதில் இருக்கிற கண் தான், அதுதான் பென்டகன். அந்த கண் என்பது இணைப்பு, 5 இணைப்புகளால் கட்டப்பட்ட கட்டிடம் அது. ஆதலால் அதற்கு பென்டகன் என்று பொருள். அந்த கண் தான் க்னா க்னோ என்றெல்லாம் ஆகி நீ என்று க்னி. இப்போ க்னின்னு யாரும் சொல்கிறதில்ல, க்னின்னு யாரும் சொல்கிறதில்ல, நீன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதில் ஏன் கேஎன்இன்னு இருக்குன்னா க்னா, அந்த கணு என்ற தமிழ் இருக்கிறது அங்கே.
அந்த கணுங்கிறது GANU கணு என்றும் ஆங்கிலத்தில் லத்தீன்லாம் போய் கணு ஜெனுனாகி ஜெனிஃப்ளக்ஷன் ஜெனிகுலேட் என்றெல்லாம் மரத்தினுடைய அந்த கணுவை இணைப்பை சொல்லுகின்ற வழக்கம். இப்படி இந்த கண் என்பத அடிச்சொல் தான் இணைப்பு. இணைப்பு பல ஒன்றா இணைஞ்சதுன்னா அதுக்கு என்ற ஒரு பெயர் ஈறு சேர்ந்து கணம் என்றானது. அந்த கண் என்ற சொல் தமிழ், அதற்கு இணைப்பு என்று பொருள். பல இணைந்த ஒரு தொகுதிக்கு தான் கணம். இது புறநானூற்றிலே வந்துச்சு. நான் தான் சொன்னேன், புலிக்கணம், மான்கணம், சிதற்கணம். சிதல் என்றால் கரையான்னு சொன்னேன். அந்த சிதற்கணம் அந்த சொல்லை, கணம் என்ற சொல்லை கண் கூட்டலாம் கணம் என்று சொல்லும். மலயம் என்று சொல்றோம். பருவம் அந்த என்ற ஈறு சேர்த்து சொல்றோம். அது போல கண் கூட்டலாம் கணம் அப்படின்னா கூட்டம், சேர்ந்திருப்பது அப்படின்னு பொருள். அந்த கணித்தல் இதெல்லாம் அதோட சேர்ந்தது. கணித்து ஆடுவது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது. அந்த கண் என்ற வேர்ல இருந்து இப்படி கணம், கணித்தல், கணிகை, தாளத்துக்கு ஏற்ற கணித்து ஆடுகின்றவள் அப்படின்னு எல்லாம் பேரு. அது ஒரு அழகான தமிழ் சொல். அது பென்டகன் வரையில போச்சுன்னு சொன்னோம். அந்த கணு ஜெனு என்றெல்லாம் தெரிந்து அந்த மரங்களின் இணைப்பையும் அந்த மூட்டுகளையும் குறிக்கிறது. ஜெனு ஃபிளக்ஷனா வளைஞ்சிருது. வளைந்த அந்த மரத்தினுடைய கிளைக்கு ஜெனுஃப்ளக்ஷன் பேர். ஜெனிகுலேட் அப்படின்னா லிட்டில் நீன்னு அர்த்தம். சிறு சிறு குச்சிகளில் இணைந்திருக்கிறது ஜெனிகுலேட்னு சொல்கிறது. அந்த கணு தான் மூலச்சொல். அது கணம் எல்லாம் அதோட உறவுள்ளது. அந்த கணம் என்பது கணபதி என்றால் ஒரு கூட்டத்துக்கு தலைவன் என்ற பொருளிலே இருந்து அந்த கடவுளுக்கும் கணபதி என்று வந்தது. நல்ல தமிழ் சொல்லது. அதை தவறாக உச்சரித்து கணம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். கணம் அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா பிணைப்பு சொல், நல்ல ஒரு இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஏன்னா கே இருக்கு, நீ எப்படி நீ சொல்றனால கே சைலண்ட்னு நம்ம ஆளுங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி கிடையாது. அது கூட வந்து இணைப்பு அந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கணம் அப்படிங்கிறது கூட்டம்ங்கிற பொருள் தரும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி நிறைய சொற்களை தெரிஞ்சுக்கிட்டு முகிர்கணம்னுலாம் சொல்றாங்க. கூட்டமா மேகம் வருவது முகிர்கணம் அப்படின்லாம் சொல்றாங்க. புலிக்கணம், நீங்க சொன்ன மாதிரி மான் கணம், அதெல்லாம் தாண்டி முகிர்கணம் கூட ஒன்று கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி. இப்போ வந்து பேக் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேசிட்டு இருந்தோமோ அதை பற்றி தான் பேச போகிறோம். லைக் அன்டயக்னோஸ் சில்ட்ரன்ஸ் அவேர்னஸ் டே. அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் டயக்னோஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, ஸோ இதுக்கான அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ பேரண்ட்ஸ்க்காக நான் வந்து ஒரு வெப்சைட் சொல்ல போகிறேன். சொல்லுங்க. ஓகேவா? www.healthychildren.org. ஓகே. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது சொல்லிடுங்க. ஆப்வியஸாக உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஸோ பேரண்டிங்கில் நீங்கள் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம். இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் தெரியுமா? எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா 62,000 வச்சுக்கோங்க, 60,000 பெய்டியாட்ரிஷியன்ஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம். அத்தனை பேரும் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க நிறைய வேஸ் சொல்லுவாங்க குழந்தை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பேரண்டிங் பண்ணுறதுக்கும். ஸோ இது வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் அதில் இருக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகணும், இல்லை வந்து அலைச்சலாக இருக்கட்டும், இல்லை வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் கூட இருக்கு. ஐயோ இவ்வளோ செலவாயிடுமே, இல்லை வந்து இவ்வளோ தூரம் போகணுமே, ஒரு தூரம் போய் பார்த்துட்டு வரணுமே அப்படின்ற அந்த டைம் கன்சப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes மேட்டர் ஆஃப் 2 seconds கூட சொல்லலாம். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்பப்போ என்ன டவுட் இருக்கோ அப்பப்போ வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி இல்லையா? ஆமாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். இது வந்து அந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை வந்து டைம் கன்சம்ஷன் அதெல்லாம் மீதி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெப்சைட்டை பார்த்தோம் அப்படின்னாலும் கூட இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஓகே, நீங்கள் விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் தான் நீங்கள் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்கள் குழந்தைய பக்கத்துலேயே பார்த்து ஒரு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா கேட்குற நமக்கும் வந்து அப்பாடா நம்ம குழந்தைய பார்த்துட்டாங்க டாக்டர், அவங்க கண்டிப்பாக கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? ஓகே, ஆனால் அது அப்படியே ஸ்பெல் பண்ணிடுங்க பார்க்கலாம். எஸ், healthychildren.org, HEALTHYCHILDREN.org. ஓகே, சூப்பர். நான் அப்படியே வெப்சைட் போயிட்டு செக் பண்ணுறவங்க, ப்ரௌஸ் பண்ணுறவங்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மலாம் வந்து இவ்வளோ சமத்தாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? நான் உங்களுக்காகவும் சொல்லியிருக்கோம், நமக்கும் நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இன்னும் என்ன மாதிரியான இம்ப்ரவைசேஷன்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக feedback@puthiyugam.tv அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை அனுப்பிடலாம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே டிஸ்பிளே ஆகிட்டு டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அல்லது இப்போ கீழே டிஸ்பிளே ஆகிட்டு அட்ரஸ்க்கு நீங்கள் கைப்பட கடிதம் எழுதியும் அனுப்பலாம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து இன்னைக்கான விஷயங்கள் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம், கண்டறியப்படாத கண்டறிய வேண்டிய ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட கிளம்பிடலாம். ஆமாம், இதே மாதிரி பல விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு வரலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் ஆனந்தி அண்ட் ராஜி.